இதுபோன்ற தேர்தலை வரலாற்றில் பார்த்ததில்லை என்று சந்திரபாபு நாயுடு கருத்து. இன்று டெல்லியில் நடைபெறும் பாஜக கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதாகவும் உறுதி. அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலையில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து பாஜக தலைவர்கள் இன்று ஆலோசனை. இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்று மாலை டெல்லியில் கூடி முக்கிய முடிவு. மக்களவை சபாநாயகர் பதவியை குறிவைக்கும் தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதாதள கட்சிகள் இன்று டெல்லியில் நடைபெறும் கூட்டத்தில் ஆலோசிக்க பாஜக கூட்டணி கட்சிகள் முடிவு. தேர்தல் வெற்றிக்கு பிறகு டெல்லி புறப்பட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இன்று மாலை நடைபெறும் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுக்கிறார். கலைஞரை போல 40 தொகுதிகளிலும் வென்று காட்டிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பாஜகவின் வெறுப்பு பரப்புரைக்கு எதிரான தீர்ப்பே தேர்தல் முடிவு என்று கருத்து. தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தனி சின்னத்தில் நின்று 2 தொகுதிகளில் வென்றதன் மூலம் அங்கீகாரம். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பழனிசாமி தலைமையில் அதிமுக சந்தித்த 9வது தேர்தலில் தோல்வி. சில தொகுதிகளில் 9 மற்றும் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டதால் அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியாமல் படுதோல்வி அடைந்த பாஜக வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கும் முயற்சியும் தோல்வியில் முடிந்தது. கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி 233 இடங்களில் வென்ற இந்தியா கூட்டணி 400 இடங்களை கைப்பற்றும் என்று கூறிய பாஜக பெரும்பான்மையை கூட பெற முடியாத நிலை. ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றினார் சந்திரபாபு நாயுடு. மொத்தமுள்ள 175 தொகுதிகளில் 134 இடங்களை கைப்பற்றியது தெலுங்கு தேசம் கட்சி. ஒடிசாவில் 24 ஆண்டுகால பிஜு ஜனதாதள ஆட்சியை இழந்தார் நவீன் பட்நாயக். 147 இடங்களில் 78 இடங்களை கைப்பற்றி முதல் முறையாக அரியணை ஏறுகிறது பாஜக. தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.